கேட்கிறாரு மினிஸ்டர் கிட்ட. இல்லங்க பேசிட்டு இருக்காங்க. யாரு யாரோட பேசுறாங்க? நம்ம பிடபிள்யூடி ஆபீசர் அவங்க பிடபிள்யூடி ஆபீசரோட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பாஷையில சொன்னா மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. போன்ல பேசி சொன்னார். கேரளா சீஃப் மினிஸ்டருக்கு போன் அடிச்சார். நம்பூதிரி பாட் அப்படி இருந்தவர் போன் அடிச்சார். ஏப்பா நானும் நீ ஜெயில இருந்தது இந்த காரணத்துக்காகவா? என்னப்பா அப்படியா? நல்ல நல்ல பையா, நல்லா இருப்ப. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சிறப்பு. நான் இருக்கிற 4 பேரும் நீ வரைக்கும் விட்டுருவ. கரெக்டா? சரி, இந்த கதை வேற விட்டுலாம். நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. இதுல நேரம் இல்லை அப்படின்றத தம்பி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம பேப்பரை பார்த்தோன்னே அவனுக்கு பெரிய பயமா வந்திருக்கும். அதனால ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். போதுமான தம்பி? சந்தோஷமா? கிரிக்கெட்டை பத்தி சொன்னமா, கிரிக்கெட்டை பத்தி சொன்னமா. இந்த கிரிக்கெட் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை கத்து கொடுத்துட்டு போங்க. நான் சிம்பிளா ஒரு 4 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். கிரிக்கெட் வாழ்க்கையில ஒரு கத்து கொடுத்துருப்போம். என்னப்பான்னா, நம்ம கிரிக்கெட்ல விளையாடணும்னு வர்றோமா, உள்ளர நம்மளை அவுட் ஆக்கணும்னே ஒருத்தர் வரானா? கரெக்டா? நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வந்தீங்கன்னா நம்மளை அவுட் ஆக்கிறதுக்குனே எதிர்த்தாப்புல தோக்கடிக்கிறதுக்குனே ஒருத்தர் இருப்பான். வாழ்க்கையில எப்பயுமே தயாரா இருப்பான். நம்ம பேட் எடுத்துட்டு வரோமா ஜெயிக்கிறதுக்குன்னு, தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தானா கூட ஒரு 10 பேர் இருக்கானுங்களா? எதுக்குடா 10 பேர் இருக்காங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு நம்ம மட்டும் தான் இருப்போம். ஆனா தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றான்ல, அவனுக்கு துணைக்கு 10 பேர் எப்பயுமே இருப்பான். இந்த உலகத்துல எப்பயுமே இருப்பான். நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு எய்தாப்புல இருக்கிற பவுலர் மட்டும் தேவையில்லை, ஃபீல்டர் மட்டும் தேவையில்லை. நம்ம கூடயே ஒருத்தர் வந்திருப்பான் ரன்னர்னு. இப்படி ஓடி வர மாதிரி வருவான், திரும்ப போயிட்டானா நம்ம அவுட். கரெக்டா? நாம் தோற்பதற்கு எதிரிகள் மட்டும் காரணம் அல்ல, சில நேரங்களில் துரோகிகளிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிரிக்கெட் கத்துக் கொடுக்குது. 5வது என்ன பண்ணா, சுத்தி ஆடியன்ஸ் இருப்பாங்களா? இந்த ஆடியன்ஸ் 4 அடிச்சாலும் கத்துவாங்க, 6 அடிச்சாலும் கத்துவாங்க, அவுட் ஆனாலும் கத்துவாங்க. என்ன பார்த்தோம்னா, இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். எவன் ஒருவன் இந்த உலகத்தினுடைய பேச்சுக்களை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தன்னுடைய வேலையில் கவனமாக இருக்கிறானோ, நம்பிக்கை என்ற பேட்டை கையில வச்சிட்டு இருக்கானோ, நம்பிக்கை என்ற பேட்டை சந்திக்கிறானோ, அவனால் வாழ்க்கையில் செஞ்சுரியை நோக்கி போக முடியும்ன்றத கிரிக்கெட் என்ற கேம் நமக்கு கத்துக் கொடுத்துட்டு போகுது. கைதட்டின 3 பேருக்கு நன்றி. வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த முடிச்சிடலாம்னு சொன்னதுக்கு நீங்க சார் உங்களோட கைதட்டலாம் சார். அருமை. நல்ல இந்த நேரத்துல ஒரு சின்னதா ஏன்பா வேலைகளினுடைய ஒரு கவிதையை மட்டும் சொல்லிட்டு போயிடும். இந்த நேரத்துக்கு தேவையான ஒரு கவிதை. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே 9ஆம் ஆண்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த வார்த்தைகளை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணாலும். கேள்விக்குறி போல் வளைந்திரு. உங்களுடைய நிறுவனத்தில் பணிபுரியும் போது அது முதல் லெவல்ல இருந்தாலும் சரி, கடைசி லெவல்ல இருந்தாலும் சரி, கேள்விக்குறி போல் வளைந்திரு. வாய்ப்பு கிடைத்தால் நுழைந்திடு. வெற்றி வந்தால் பணிந்திடு. தோல்வி வந்தால் துணிந்திடு. கட்டப்பட்டாலும் காலை விரைக்கும், கட்டப்பட்டாலும் காலை விரைக்கும், வெட்டப்பட்டாலும் முருங்கை துளிர்க்கும், திட்டப்பட்டாலும் தெய்வம் இருக்கும், நட்டப்பட்டாலும் நம்பிக்கை ஜெயிக்கும். வஞ்சக உலகில் நல்ல வாய்ப்பும் இருக்கிறது, வற்றிய வாழ்வில் தான் வெற்றியும் இருக்கிறது. வஞ்சக உலகில் நல்ல வாய்ப்பும் இருக்கிறது, வற்றிய வாழ்வில் தான் வெற்றியும் இருக்கிறது. பாலுக்குள் தான் நெய் கலந்திருக்கிறது, அதை எடுப்பவர் கைகளில் திறமை இருக்கிறது. அதை எடுப்பவர் கைகளில் திறமை இருக்கிறது. 8 திசையிலும் காற்று இருக்கிறது, 8 திசையிலும் காற்று இருக்கிறது. காலம் நமக்காய் காத்திருக்கிறது. கால்கள் 2 வாய்ப்பு இருக்கிறது. நம்பி நடந்தால் வாய்ப்பு இருக்கிறது. எறும்புக்கும் வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, எறும்புக்கும் வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. எருக்கம்பு வேர்கள் பாறையை உடைத்திருக்கிறது. எறும்புக்கும் வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, எருக்கம்பு வேர்கள் பாறையை உடைத்திருக்கிறது. வாழ்க்கை நம்மை வாழத்தான் படைத்திருக்கிறது. வேப்பம்பூவும் அடியில் இனிக்கும், பட்டுப்புழுவும் விண்ணில் பறக்கும், வறண்ட பாறையும் தண்ணீர் சுரக்கும். நம்பிக்கை இருந்தால் நாளை ஜெயிக்கும். பாறைக்குள்ளே நீரும் சுரக்கும், புதர் காட்டுக்குள்ளே பாதை இருக்கும். தேடி பார்த்தால் திசைகள் கிடைக்கும். திறக்காத கதவை திறமை உடைக்கும். நன்றி. இந்த அருமையான இந்த பசி நேரத்திலும் கூட காதுகளை திறந்து வைத்திருந்த எங்களுடைய அன்புக்குரிய குடும்ப நண்பர்களுக்கும், என்னை இங்கு அழைத்த இந்த அருமையான ஆம்ஸ் நிறுவனத்தினுடைய 9ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை குடும்ப நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய விஜயகுமார் சார் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி, அன்பு சகோதரி சிவன் நந்தினி அவர்களும், அன்புக்குரிய தம்பி மனோஜ் அவர்களும் ரொம்ப அருமையா பண்ணாங்க. அவங்களால ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். இன்னும் நல்ல பல மேடைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நேரம் இல்லை, சீக்கிரம் முடிக்கும் சொன்ன அன்புக்குரிய கூட்டு போட்ட அன்பு நண்பர் அவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சில பேருடைய பேச்சு நம்ம சிந்திக்க வைக்கும். அதனால நிறைய சிந்தனைகள் வாழ்க்கையில பல பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி
ஒரு அற்புதமான ஸ்பீச்சை ரொம்ப அழகா எளிய முறையில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சூப்பரா பேசினாரு. மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்தை கைப்பற்றி கொடுத்தாங்க.